என்னைக்காவது நீங்கள் ஒரு லைன், லைன் செக்மெண்ட் அண்ட் ரே இது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? வெல்கம் டு லேர்ன் வித் ஆதித், வேர் கியூரியாசிட்டி மீட்ஸ் கிளாரிட்டி. நம்பர் 1 லைன். ஒரு லைனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. இது ரெண்டு டைரக்ஷன்லையும் இன்ஃபைனைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லாமல் எண்டிங் பாயிண்ட்டும் இல்லாமல் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா அதுதான் லைனுக்கு எக்ஸாம்பிள். நம்பர் 2 ரே. ஒரு ரேக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், ஆனால் எண்டிங் பாயிண்ட் இருக்காது. அது ஒரே ஒரு டைரக்ஷனில் இன்ஃபைனைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் சன்லைட்லேருந்து கிளம்புற அந்த ரேஸ் தான். ஸோ அது சன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆகி அது பாட்டில் இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். அதுதான் ரேவுக்கான எக்ஸாம்பிள். ஒரு லைனை இப்போ ரேவாக மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ ஒரு லைனை எடுத்துக்கங்க. லைன் இன்ஃபைனைட்டாக ரெண்டு டைரக்ஷன்லையும் போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த லைனில் ஒரே ஒரு புள்ளி வைங்க. இப்போ புள்ளி வச்சிங்கன்னா அந்த புள்ளியை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு ரைட் சைடில் இன்ஃபைனைட்டாக போயிட்டு இருக்கும். அது ரைட் சைடில் இருக்கிற ரே. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடாகவும் அதை ரேவாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த புள்ளிக்கு லெஃப்ட் சைடில் அது இன்ஃபைனைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். நம்பர் 3 லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ ஒரு லைனை எடுத்துட்டு அதில் ரெண்டு புள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த ரெண்டு புள்ளியும் கனெக்ட் பண்ணுற அந்த லைன் தான் லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு உங்களோட ரூலரே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ரூலருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் உண்டு, எண்டிங் பாயிண்ட்டும் உண்டு.